கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் சற்று சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 72வது வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். வாழ்விற்கு நலமானது எது என்று சொல்லுகின்ற கேள்வி பல்வேறு நிலைமைகளிலே மக்களுடைய வாழ்வினில் எழுகின்றதுண்டு. வாட் இஸ் பெட்டர் ஃபார் மை லைஃப்? ஒருவேளை பெற்றோராக இருப்போருக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது என்பதை யோசிக்கின்ற அனுபவங்கள் இருக்கும். சின்ன பிள்ளைங்களாக இருப்பவர்களுக்கு they may not able to decide what is better for them என்று சொல்லுகின்ற நிலைமையிலே பெற்றோர் அவர்களுக்கான காரியங்களை குறித்து சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இங்கே திருவார்த்தையிலே நாம் படிக்கின்ற போது சங்கீதம் 119:72 அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று கூறுகின்றார். Your word is better for my life என்று கூறுகின்றார். நேற்றைய நாளிலே என்னுடைய நண்பர் அநேக நாட்களுக்கு பின்பு திடீரென்று தொலைபேசியிலே அழைத்தார். அப்போது அவர் கூறினார், ஒரு நல்ல செய்தி, சில நாட்களாக உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலிலேயே இருந்தேன், இப்பொழுதுதான் நேரம் கிடைத்தது, உடனே கூப்பிட்டு விட்டேன் என்று கூறினார். அப்போது அவர் சொன்னது, அவருடைய பிள்ளையை குறித்து அவர் வைத்திருந்த நல்லதொரு எதிர்நோக்கி என்பது வாழ்விலே நிறைவேறிவிட்டது என்று கூறினார். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அப்பொழுதே எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆக வேண்டும் என்கின்ற லட்சியம் அந்த குழந்தையினுடைய மனதிலே இருந்தது. இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும், ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும், அதுவும் சாதாரணமான நிலைமையிலே அல்ல, மாறாக ஒரு மருத்துவராகி நான் இந்த சமூகத்திற்கு கிறிஸ்தவ சேவை ஆற்ற வேண்டும் என்கின்ற வாஞ்சை அந்த சிறு பெண்ணினுடைய இருதயத்திலே இருந்தது. அந்த தகப்பனாரும் அதை உற்சாகப்படுத்தினார். அவரும் அதையே தனது எதிர்நோக்காக கொண்டிருந்தார். அவனமாகவே கிறிஸ்தவ ஒழுக்கத்திலேயே அந்த குழந்தையை வளர்த்து வந்தார்கள். சமீபத்திலே அவர்களுக்கு மெரிட்டிலே சீட் எல்லாம் கிடச்சி விட்டது. இப்பொழுது என்னுடைய மகள் இந்த எம்பிபிஎஸ் கோர்ஸினை படிக்க போகின்றாள் என்கின்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த செய்தியை அவர் பகிர்ந்து கொண்டார். ஆக எது நலம் என்று தெரியாதிருக்கக்கூடிய ஒரு வாழ்வின் சூழலிலே அநேக நேரங்களிலே நாம் தள்ளப்படுகின்ற போது இந்த புதிய மாதத்தினில் ஆண்டவருடைய இறைவார்த்தை நமக்கு நம்பிக்கை தருகின்றதாக இருக்கின்றது. நலமானது எது என்று சொல்லுகின்றது. ஒருவேளை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வி சார்ந்த நிலைமையினில் அந்த குடும்பத்திற்கும் அந்த பிள்ளைக்கும் அந்த தகப்பனாருக்கும் இந்த கல்வி என்பது அவருடைய வாழ்விற்கு ஒரு நன்மையானது, நலமானது, தட் இஸ் பெட்டர் ஃபார் ஹர் அண்ட் ஃபார் தட் ஃபேமிலி என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அவர்கள் புரிந்து கொண்டாலும் பரந்துபட்ட ஒரு நிலைமையினில் எது நம்முடைய வாழ்விற்கு நலமானது என்று சொல்லுகின்ற போது இங்கே கர்த்தருடைய வேதம் என்று சொல்லுவதை சங்கீதக்காரன் வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த நாளிலே நாம் படித்த இந்த 2 திருமுறை பகுதிகளும் சங்கீதம் 119 என்னும் 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே நாம் படித்த வசனங்களும் ஒன்றுக்கொன்று மிகுந்த தொடர்புடையதாகவும் ஒரு பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்த ஒரு சூழலிலே கடந்து செல்லுகின்ற மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அளிக்கின்ற நம்பிக்கை அங்கே வெளிப்படுகின்றதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே சங்கீதக்காரன் உம்முடைய வேதமே எனக்கு நலம் என்று கூறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது அந்த வேதம் அவருடைய பார்வையினில் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று கூறுகின்றார். எதோடு
இந்த திருமறையை, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் ஒப்பிடுகின்றார் என்று சொல்லுகின்ற போது பொன்னோடும் வெள்ளியோடும் ஒப்பிடுகின்றார். ட்ரெஷர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகிற்கடுத்த காரியங்களுக்காக, இந்த உலக நாட்டங்களுக்காக மக்கள் போராடுகின்ற அல்லது பல்வேறு விதமான முயற்சிகளை, ஆவல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றோடு ஒப்பிட்டு அவைகளை கடந்து, அது இல்லை எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் என்பது நலமானது என்று கூறுகின்ற, தட் இஸ் பெட்டர் ஃபார் மீ என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு அவர் வருகின்றார். ஆக பொன் வெள்ளி இவைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நலமானதாக தென்படுகின்றது என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய 3 காரியங்களை சுருக்கமாக நேரத்தை கருதி வலியுறுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக, இங்கே கர்த்தருடைய வார்த்தை அல்லது வேதம் அவருக்கு நலமானதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுவது இட் இஸ் தி இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட் ஆக இருப்பதனால் அது அவருடைய வாழ்விற்கு பெட்டரான ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளாக இருக்கிறது. ஒருவேளை தமிழில் நாம் படிக்கின்ற போது நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆங்கிலத்தில் நம்ம படித்தோன்னு சொன்னால் the word that thou have spoken, உம்முடைய வார்த்தையில் வாயிலிருந்து பிறந்த இந்த வார்த்தை எனக்கு நலமானது என்று கூறுகின்றார். விளம்பினதுன்னு சொல்லும்போது சில நேரம் பந்தியில் விளம்பிட்டு போகிறது போல, இல்லைன்னா ஒருத்தருடைய கையிலிருந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தது போல என்று சொல்லுகின்ற பொருளும் கூட நம்ம தமிழில் எடுத்துவிட முடியும். ஆனால் ஆங்கிலத்தில் நாம் படிக்கின்ற போது ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்று சொல்லுவதனால் அது நலமானதாக இருக்கின்றது என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே நாம் படித்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லுகின்ற பதம் அநேக இடங்களிலே பயன்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றது. இன்னும் இஸ்ரவேலே கேள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கின்ற 10 கட்டளைகள் இவைகளெல்லாம் அதற்குள் நிறைந்திருக்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் நமது வாழ்விற்கு தந்திருக்கக்கூடிய தி இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட் என்பது நமது வாழ்விற்கு பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸ் எல்லாவற்றை விடவும் மேலானவைகளினாக இருப்பதனால் அவைகள் நமது வாழ்விற்கு பெட்டரான ஒன்றாக இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையை இங்கே சங்கீதக்காரன் தருகின்றவராக இருக்கின்றார். இன்னும் பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகின்ற போது ஆண்டவருடைய வார்த்தை என்பது தூய ஆவியானவரால் ஏவப்பட்ட வார்த்தைகளாக அவைகள் பயன்படுத்தப்பட்டவைகளாக அல்லது அவைகள் உரைக்கப்பட்டவைகளாக இருக்கின்றது என்பவைகளையும் அவர் எழுதியிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வசனம் என்று சொல்லுவது அவருடைய சொந்த வாயின் வார்த்தைகளாக இருக்கின்றது. இட் இஸ் தி இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லுவது அவருடைய உள்ளத்தின் கிடக்கையை, அவருடைய உள்ளத்தின் எண்ணங்களை நமது வாழ்விற்கு தந்திருப்பதாக இருப்பது நமது வாழ்விற்கான நன்மை பயக்கின்ற ஒன்றாக, மேன்மை நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது the word of God is better for us. Why? Because it instructs us. அது நம்மை படிப்பிக்கின்றதாக அல்லது நம்மை கற்பிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் 65வது வசனத்தையும் 66வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவருடைய வார்த்தை நமது வாழ்விற்கு மேலான ஒன்றாக, நன்மை பயக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஏன் என்று சொல்லுகின்ற போது அது ஒவ்வொரு நாளும் நம்மை படிப்பிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் என்று கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மேலும் 71வது வசனத்திலும் நாம் படிக்கின்ற போது
68வது வசனத்திலும் நாம் படிக்கின்ற போதும் கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று கூறுகின்றார். ஆக இந்த ஒரு புதிய மாசத்தில் நாம் பிரவேசித்திருக்கின்ற போது ஆண்டவருடைய தன்மை என்று சொல்லுவது அவர் நல்லவர், நன்மை செய்கின்றவருமாக இருக்கின்றார். அதோடு மாத்திரம் இல்லை, அந்த நல்லவராக இருப்பவர் நமது வாழ்வினில் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவருடைய பிரமாணம் என்னன்னுள்ளதை நாம் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அதை அவர் நமக்கு கற்பிக்கின்றவராகவும் இருக்கின்றார். ஆக உம்முடைய வேதம் எனக்கு நலம் என்று சங்கீதக்காரன் பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஆண்டவருடைய வசனத்தை உறுதியாக பற்றி கொள்கின்றவராக அல்லது அதை நேசிக்கின்றவராக அவர் செயல்படுகின்றார் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாஞ்சை எப்பொழுதும் அவருடைய வாழ்வில் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த புதிய ஒரு மாதத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது உம்முடைய வசனம், உம்முடைய வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகின்ற ஒரு உள்ளுணர்வு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் போதித்து வழிநடத்துவதற்கு வல்லமை மிக்கவராக இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே அவருடைய வாழ்விற்கு நலமானதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது காட்ஸ் வேர்ட் இஸ் இட்டர்னல். கடவுளின் வார்த்தைகள் நித்தியமானவைகளாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இங்கே தன்னுடைய வார்த்தைகளை நிலைவரமானதாக அமைத்து தந்திருக்கின்றார். புல் உதிரும், பூ உதிரும், புல் வாடி போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிற்கும், நிலைக்கும் என்று சொல்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நிலைவரமான ஒன்றாக இருக்கின்றது. ஆக அந்த நிலைவரமான இட்டர்னல் வேர்ட் ஆஃப் காடாக அது இருப்பதனால அங்கே ஆண்டவருக்குள்ளதாக அவருடைய வார்த்தையின் மேல் நலமானதாக, தட் இஸ் பெட்டர் ஃபார் மீ பிகாஸ் சில்வர் அண்ட் கோல்டு வில் பெரிஷ். ஒருவேளை நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய ட்ரெஷர்ஸை வச்சுட்டு இருந்தவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒன்று, அந்த ட்ரெஷர்ஸ் ஏதோ வாழ்க்கையின் ஓட்டத்தில் அவங்க கையை விட்டே போயிட்டு, இல்லைன்னு சொன்னால் அது வேறு விதமாக மாறிட்டுன்னுட்டு சொல்லலாம். ஆகவே தான் தமிழில் இந்த ட்ரெஷர்ஸுக்கு செல்வம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்களோ என்னவோ தெரியல. செல்வம்னு சொன்னால் இங்கே இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுகின்ற செல்வம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பொருளும் நாம் அதுக்கு கொடுக்கலாம். ட்ரெஷர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்று சொல்லுவது என்றும் ஒரு இடத்துல அது இருப்பதில்லை, அது சூழ்நிலைகளின்படி மாறுகின்ற ஒன்றாக இருக்குது, சென்று கொண்டே இருக்கின்ற ஒன்று தான் செல்வம். அதுபோல் எனக்கு இருக்கக்கூடிய ட்ரேட் அல்லது எக்கானமி இதெல்லாம் சொல்லும்போதும் அவங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் செல்வம் ஒரு இடத்துல என்ன செய்யக்கூடாது, குவிந்திருக்கக்கூடாது. மாறாக அது என்ன செய்யணும், சர்க்குலேஷனில் வரணும், சென்று கொண்டே இருக்கணும். அப்போ தான் அதனுடைய பயன்பாடு என்பதையும் வலியுறுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆக செல்வம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விடுகின்றதாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி அல்ல. அது காலத்தால் அழியாதது, அது என்றும் உடன் இருக்கின்றதாக இருக்கின்றது, அது நித்தியத்திலே நம்மை கொண்டு சேர்க்கின்றதாக இருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவர் யோவான் எழுதிய நற்செய்தியிலே கூறுகின்ற போது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. பேதுரு ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறுகின்றார். ஆக தன்னுடைய வலைகள், தன்னுடைய போட்டு, தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு பின் செல்கின்ற சீடனாக அவர் மாறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கின்ற வார்த்தைகள் எனது வாழ்விற்கு நன்மை பயக்கின்றது, போதுமானது, அது மேலானது என்று சொல்லுகின்ற அனுபவம் அவருடைய வாழ்விலே நிறைந்தது. அதே அனுபவத்தை இங்கே சங்கீதக்காரனும் வெளிப்படுத்துகின்றவனாக இருக்கின்றார். ஆக இந்த புதிய மாதத்திற்குள்ளதாக நாம் கடந்து வந்திருக்கின்ற போது நமது வாழ்வின் நோக்கம், நமது வாழ்வினில் மேலானது, நமது வாழ்விற்கான நலமானது, which is better for us என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதமே நமது வாழ்விற்கான மேலானது அல்லது நலமானது என்கின்ற ஒரு புரிதல் நம்முடைய வாழ்வினில் உண்டாகுமே என்று சொன்னால் நிச்சயமாக இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் அவருடைய நன்மைகளை அவருடைய வாழ்வுக்கு தந்து நம்மை வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அத்தகைய நன்மைகளை, கிருபைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே அவருடைய வாழ்வுக்கு தந்தருளி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து